ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? படிச்சுட்ருக்கீங்களா? லாஸ்ட் இருந்தீங்க நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் உங்களோட நோட்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், ஸ்டடி ஷெடியூல் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட கிளியராக நான் சொல்லிக்கிறேன். இப்போ வரைக்குமே என்கிட்ட நோட்ஸ் வந்து அந்தளவுக்கு கிடையாது. குட்டி குட்டியாக நானாக வந்து எடுத்த நோட்ஸ் கொஞ்சம் நான் என்னோடய காலேஜ் டேஸில் நான் எடுத்த நோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுலேருந்து நான் 2 இயர்ஸ் பேக் நான் ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அப்போ எடுத்த நோட்ஸை தான் அண்ட் இனிமேல் தான் நான் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஆர்ஆர்பிக்கும் சரி எம்ஆர்பிக்கும் சரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் படிக்கிற மாதிரி நோட்ஸ் வந்து நான் ப்ரிப்ரேஷன் பண்ணலான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் நோட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து ஸ்டடி ஷெடியூல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் பார்க்கும்போது இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது Jan 21 இப்போலேருந்து பார்க்கும்போது ஒரு ஜான்வரி முடிய இன்னொரு 9 or 10 days தான் இருக்குது. அண்ட் February ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் February 1 month நமக்கு டைம் இருக்குது. மார்ச் ஃபுல்லாகவே March 10, 11, 12 அப்படின்னு பார்க்கும்போது அந்த March ஃபஸ்ட் வீக்லேருந்து நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போது இந்த 1 month நமக்கு சாலிடாக இன்னும் 1 month தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த 1 month ப்ரிப்ரேஷனில் எப்படி என்னென்ன இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எல்லாமே உட்காந்து லாஸ்ட் மினிட்ல படிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல எழுதுறதுக்கு பதிலாக எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், எது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், என்னென்ன இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், எதுலேருந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுலேருந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மகாலஜிலேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஃபார்மகாலஜி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு ஓகேவா, அதுக்கப்புறம் செகண்டில் வந்து அதுக்கடுத்தது அதிகமாக கேட்குற சப்ஜெக்ட்ஸ் இது அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு கோ அனதர் சப்ஜெக்ட். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதுக்காக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இன்னும் 1 month இருக்குது. ஆப்வியஸாக இன்னும் இந்த 10 days விட்டுட்டோம். February month மட்டும் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது 1 month இருக்கும். ஸோ அந்த 1 monthல எப்படி வந்து நம்மளால் எப்படி வந்து நம்ம ப்ரிப்ரேஷனே பண்ணலனாலும் நம்மளால் முடிஞ்ச நாலேஜ் வச்சோம், நம்ம படித்த ஒரு நாலேஜ் வச்சோம் நம்ம எக்ஸாம்ஸை வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு டெய்லியுமே உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் மாதிரி நான் அப்லோட் பண்ணிடுவேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தா ஃபார்மகாலஜி, ஃபார்மசூட்டிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதுலேருந்து வரும். அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் ஃபார்மகாலஜி. இஃப் யூ ஆர் வீக்கர், நீங்கள் வந்து இப்போ ஃபார்மகாலஜி ஃபார்மசூட்டிக்ஸ் ரெண்டுலேயுமே அதிகமான கொஷின்ஸ் வரும். இஃப் இந்த 2 சப்ஜெக்ட்ஸ்லையுமே நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள். ஃபார்மகாலஜியில் வீக்காக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மகாலஜி எடுத்து அதை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அதில் மெயினாக வந்து கிளாஸிஃபிகேஷன், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இதுதான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் அனதர் சப்ஜெக்ட்ஸ், ஃபார்மசூட்டிக்ஸ் அந்த மாதிரி போங்க. இல்லை நீங்கள் ஃபார்மகாலஜியில் பெட்டராக இருக்கேன், ஓகே எனக்கு ஃபார்மகாலஜி எல்லாமே தெரியும், பட் நான் ஃபார்மசூட்டிக்ஸில் எனக்கு கொஞ்சம் வீக், அது நான் என்ன தான் படித்தாலும் எனக்கு அது கொஞ்சம் டம்பாக தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபார்மசூட்டிக்ஸ் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு எடுத்து அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அப்படின்றது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு கொஷினாக படித்து பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். அப்போ இந்த கொஷின் வந்து இந்த சப்ஜெக்ட்டுன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ சூட்டிக்ஸ்லேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அது என்ன டாப்பிக்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த டாப்பிக்கை மெயின் ஃபோக்கஸ் பண்ணி அதை நீங்கள் படிங்க. ஸோ இதுதான் வந்து நான் ஒரு மைண்ட் மேப் மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த 1 monthல எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணி, சத்தியமாக சொல்கிறேன் இந்த 1 monthல ப்ரிப்ரேஷன் பண்ண முடியாது. பட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இதில் வேலை வந்துட்டு நான் எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ண போகிறேனோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்படி தான் படிக்க போகிறேன். ஸோ நான் இப்போ வரைக்குமே வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஜெக்ட்ஸும் படிக்கல, சிலபஸும் முடிக்கல, எதுவுமே படிக்கல. என்னோடய மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா 2027 வந்துட்டு நான் வந்துட்டு ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதனால் இந்த வருஷத்துலேருந்தே நான் கம்ப்ளீட்டாக ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன். பட் இந்த எக்ஸாம் வந்து எனக்கு நான் அட்டென்ட் பண்ணுவேன். பட் இந்த எக்ஸாம் எப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு மாடல் எக்ஸாம் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இப்போ வரைக்கும் நான் நோட்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணல. பட் ஹியர் ஆஃப்டர் ஐ வில் மேக் நோட்ஸ். ஓகே, ஃப்ரம் Jan 22 onwards உங்களுக்கு வந்து March 1st day வரைக்கும், Jan 22லேருந்து March 1 வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸில் எப்படி கொஷின்ஸ் வரும், என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் இதையும் பார்த்துட்டு சைட் பை சைட் படிக்கலாம். என்னடா வீடியோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்துக்க உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க வீடியோ நான் வீடியோ எடுத்து டெய்லியுமே நான் எப்படியாவது ஷார்ட்ஸையும் அதாவது டுமாரோ onwards ஐ வில்
ஷார்ட்ஸ். ஓகே, ஸோ ரிலேட்டட் டு அவர் ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன். ஸோ எல்லோரும் படிச்சுட்டே இருங்க, எப்போவுமே படிச்சுட்டே இருங்க. டோன்ட் எவர் கிவ் அப், எப்போவுமே கிவ் அப் ஆகாதீங்க. இன்றைக்கி படிக்கலைனா கூட, இந்த வருஷம் நீங்கள் படித்து நீங்கள் எழுதலைனா கூட, நெக்ஸ்ட் இயர் யூ ஹேவ் டு, உங்களுக்கும் நெக்ஸ்ட் இயர் ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம் படிச்சுட்டே இருங்க. வீடியோஸ் வந்து நான் டெய்லியும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி என்ன அதாவது உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஒரு மெயில் பண்ணலாம், ஒரு கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுக்கலாம். ஓகே, அண்ட் நான் இப்போ வந்து நியூவாக ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டெலிகிராம் குரூப்லேயும் நான் வந்துட்டு எப்படி படிக்கலாம், என்னென்ன நோட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் நோட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்ரேஷன் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஆர் படிக்கிறதுல என்னென்ன டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா படிங்க. டேக் கேர். பாய்.